இது கேஷுவல் டாக். நான் ஃபெலிக்ஸ். நான் எரிக். எரிக், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஃபெலிக்ஸ். இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்கு. மெடிக்கல் மாஃபியா அப்படின்னு ஒரு டேர்ம் போயிட்டுருக்கு. ஏன்னா ஒரு பாமரர், ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள், இவங்கெல்லாம் ஒரு மெடிக்கல் சர்வீஸை அஃபோர்டபுள் பண்ண முடியாத ரேட்டுக்கு கொண்டு போய் விட்டாங்க. அது பிகாஸ் ஆஃப் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனினால அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால ஆஸ்பத்திரி செலவுகளை சமாளிக்க இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டியது கட்டாயமாக ஆயிடுச்சு. சில கிறிஸ்தவங்களுடைய நம்பிக்கை, நாங்கள் டாக்டர்கிட்ட போக மாட்டோம், ஆண்டவர் சுகம் தருவார் அப்படின்ற நம்பிக்கை. நிறைய பேர் மிராக்கிளில் சுகம் பெற்றிருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டும் கூட ஒரு கிறிஸ்டியனுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் அவசியமா? நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னு சொன்னோன்னே நான் வேறு ஏதோ கேட்க போகிறீங்கன்னு நினச்சேன். சரி, நீங்கள் சொன்ன ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கிறிஸ்டியனுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் ரிலேட் பண்ணுறீங்க எனக்கு தெரியல. நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் டாக்டர்கிட்ட போக மாட்டோம், மெடிக்கேஷன் பண்ண மாட்டோம்னு சொன்ன ஒரு கதையை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். புதுசாக வந்தவங்களுக்காக 1 மினிட்ல அதை சொல்லிடுறேன். ஒரு விசுவாசி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காரு. சர்ச்சில் இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து, நீங்கள் விசுவாசிங்க, டாக்டர்கிட்ட போகக்கூடாது, கர்த்தர் சுகம் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் போது ஜெபம் பண்ணிட்டு திரும்பி போகும்போது போன வேன் ஆக்சிடென்ட் ஆகி அவங்களாம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. முதலாவது, பைபிளை நல்லா வாசிக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், பிணியாளிகளுக்கு வைத்தியன் தேவையே அல்லாமல் மற்றவனுக்கு அல்ல. அப்போது ஆண்டவர் மெடிசனுக்கு எதிரானவர் அல்ல. அந்த மெடிசனை தயாரிக்கிறதற்கு ஞானத்தை கொடுக்கிறவர் ஆண்டவர் தான். நல்ல மெடிக்கேஷன் பெற்றுக்கொள்வதற்கு தேவையான வசதி இல்லாதவர்களுக்கும் நல்ல மெடிக்கேஷனை கொடுக்கறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இன்சூரன்ஸ். விசுவாசிகள் மத்தியில் பேசும்போது இட்டர்னிட்டியோடைய அஷூரன்ஸுக்கு இன்சூரன்ஸ் உதாரணத்தை கொடுப்பேன். இன்சூரன்ஸை பற்றி பேசும்போது இட்டர்னிட்டியோடைய அஷூரன்ஸை கொடுப்பேன். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போதோ, இந்த வாழ்க்கைக்கு பின்னால் என் வாழ்க்கை எப்படி இருக்குதோ அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை குறித்த அஷூரன்ஸ் கிடச்சிருச்சுன்னா அதுக்கு மேலே அந்த பயம் இருக்காது. நாளைக்கு பெரிய வியாதி ஏதாவது வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, லட்சக்கணக்கில் செலவாகும் போல இருக்குதே அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு இன்சூரன்ஸ் இருந்துருச்சுன்னா அந்த பயமும் இருக்காது. இன்சூரன்ஸ் இஸ் an assurance for this earthly life and eternity is the assurance for the eternal life. ரொம்ப ஒரு போயம் மாதிரி சொல்லிட்டீங்க அதை. ஆனால் இன்சூரன்ஸ் எடுக்கணுமா வேணாமா, எதுக்காக நம்ம நல்லா இருக்கோம், எதுக்கு இவ்வளோ காசு அதில் போய் போடணும், சர்ச்சுக்கு கூட காசு கொடுக்க மாட்டீங்க, இன்சூரன்ஸ் காசு கொடுக்குறீங்க, இப்படிலாம் பேசுகிறாங்க. அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது? ரொம்ப உங்களை சிந்திக்க வைக்கிற பெரிய கேள்வி ஒன்று கேட்க மாட்டேன், சின்னதாக ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் பைக்குக்கும் காருக்கும் வீட்டுக்கும் இன்சூரன்ஸ் இருக்குங்களா? இருக்கு. ஏங்க அதான் ஆண்டவர் பாதுகாக்க மாட்டாரா? அதுக்கே இருக்கும்போது வெளியேற பெற்ற உங்களுடைய வாழ்க்கை, நம்முடைய ஹெல்த்து, நம்முடைய ஃப்யூச்சர் இருக்கிறதுல என்ன தப்பு இருக்க முடியும்ன்றது எனக்கு புரியாமல் நான் கேட்குறேன். என்ன இருக்க முடியுங்க? இல்லை, என்னென்னா அப்போ என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு வியாதி வரும்னு நான் இப்போயே டிட்டர்மைன் பண்ண மாதிரி இருக்குது. இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கை இப்படி தான் இருக்குங்க. இயேசு இருந்த நாட்களில் வியாதியாய் பலர் இருந்திருக்கிறார்கள். பேதுருவனுடைய மாமி ஜுரமாக இருந்தார், அன்றைக்கும் இருந்திருக்குங்க. ஒருவேளை அன்னைக்கெல்லாம் தொண்டு நிறுவனங்கள் நிறையா இருந்திருக்கும், அல்லது மெடிக்கேஷன் எளிமையாக இருந்திருக்கும், அஃபோர்டபுளாக இருந்திருக்கும், நேச்சுரல் மெடிசன். ஆமாங்க. இன்னைக்கு மெடிக்கேஷன் ஷார்ட் அப் டு ஸ்கை லெவலுங்க. அப்போது திடீர்னு இன்றைக்கு எதிர்பாராமல் பல லட்சங்கள் போய் செலவு பண்ணுறதுக்கு பதிலாக ஞானமாக சில ஆயிரங்களை செலவு பண்ணுவதை பலர் வீண் விரயமாக நினைக்கிறார்கள். நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, த மோஸ்ட் இக்னோர்டு திங் இன் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் லைஃப் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்சூரன்ஸ் இல்லாதது தான். அதில் இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டை பார்த்தா கேலியும் கிண்டலும் பண்ணி அவர்களை பார்த்து ஓடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இதன் மூலமாக ஏதோ நிறைய சம்பாதிக்க போகிறதாக வேற நினச்சிக்கிறாங்க. ஆனால் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டு நீங்கள் பே பண்ணுற ப்ரீமியரில் 10% 20% சம்பாதிப்பார். ஒரு 10,000 1000 2000 சம்பாதிப்பார். ஆனால் அந்த பே பண்ணுறவர்களுக்கு பல லட்சங்கள் பெனிஃபிட் இருக்குதுங்கிறத பார்க்க மறுக்கிறார்கள், மறக்கிறார்கள். அதனால் இன்சூரன்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் இன் எவ்ரி ஒன்ஸ் லைஃபுங்க. அதை மறந்துட்டு ஒரு வருடத்திற்கு ப்ரீமியமாக ஒரு குடும்பத்திற்கு 20-25,000 ரூபாய் பே பண்ணுனா 10 லட்சம் இல்லை, 1 கோடி வரைக்கும்
ப்ரீமியம் கிளாஸ் ஹாஸ்பிட்டல்ஸில் மெடிகேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை விட்டு திடீர்னு வருகிற எமர்ஜென்சியில், அன்எக்ஸ்பெக்டட் எமர்ஜென்சிஸில் பல லட்சங்கள் செலவு பண்ணுகிறார்கள், சொத்துக்களை விற்கிறார்கள். அப்புறமும் செலவு பண்ண முடியாமல் சொத்துக்களையும் இழந்து அவங்களுடைய ஹெல்த்தையும் இழந்து ஹெல்த் இஸ் வெல்த்துங்கிறத மறந்து பாடுபடுகிற நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேங்க. அதனால் ப்ரீமியம் ஹாஸ்பிட்டல்ஸில் கேஷ்லெஸ் ஹாஸ்பிட்டலைசேஷன் அவைல் பண்ணணுன்னா கரெக்டாக ப்ரீமியம் கட்டினா போதுங்க. கரெக்டாக சொல்கிறீங்க. இதுக்கு தான் கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னு எல்லாரும் ஒரு தைரியத்தோடு இருக்காங்க. என்ன சொல்கிறீங்க? நான் உங்களுடைய விசுவாசத்தை நான் கேள்விக்குறியாக்கலைங்க. ஞானமாக இருக்க வேண்டியதும் அவசியம். இப்போ ஆண்டவர் பாதுகாத்துக்குவாருங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குங்களா? இருக்கு. வீடை ஏன் பூட்டுறீங்க? காரை ஏன் பூட்டுறீங்க? ஹெல்மெட் ஏன் போடுறீங்க? ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஆர்கியூமெண்ட் பேஸ்லெஸ் ஆர்கியூமெண்ட்டாக நான் நினைக்கிறேங்க. ஓஹோ. ஆண்டவர் பார்த்துக்கொள்வார்ல, எதுக்கு படிக்கணும், எதுக்கு பிள்ளைங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும், 3 வேளை சாப்பாடு ஆண்டவர் கொடுக்க மாட்டாரா? காகங்களை கொண்டு போஷிக்க மாட்டாரா? வனாந்தரத்தில் தண்ணீரை கொடுக்க மாட்டாரா? மண்ணா கொடுக்க மாட்டாரா? இந்த ஆர்கியூமெண்ட்லாம் வந்து ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு ஒத்து வராது. இந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகக்கூடாது, அந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகக்கூடாது. பேலன்ஸ்டு டாக்ட்ரின் எல்லா விதத்திலும், நாட் ஒன்லி இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப், எர்த்லி லைஃப்லேயும் நமக்கு இருக்கிறது நல்லதுங்க. நிறைய பேர் இந்த மாதிரி அதை எடுக்காமல் அசால்ட்டாக விட்டதுனால பல விளைவுகளை சந்திச்சிருக்காங்க. உயிர் இழந்திருக்காங்க. ஏன்னா சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்காத, கரெக்டான நேரத்தில் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில், ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஹாஸ்பிட்டலில் கரெக்டான ட்ரீட்மெண்ட் அவங்க கையில் காசு இல்லாதனால அவங்களுக்கு அவங்களோட டியர் ஒன்ஸ் எல்லாம் இழந்திருக்க வாய்ப்பு இருக்குது. திடீர்னு என் பொண்ணு ஃபோன் பண்ணி, அப்பா மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துட்டிங்களா அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், நான் அன்றைக்கி ஒரு நாள் சொன்னேன், நீ அதை கண்டிக்கவே இல்லையாம்மா. இப்போ வந்து திடீர்னு அப்பா மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கணும்ப்பா. ஏம்மா திடீர்னு உனக்கு அறிவு வந்துச்சு? இல்லைப்பா, என் ஃப்ரெண்டுடைய அப்பாவுக்கு இப்படி தான் ஆச்சு. அவங்க வந்து கலிஃபோர்னியாவில் டிரான்சிட்டில் இருக்கும்போது, முன்னர் போர்ட்லாண்டுக்கு போக வேண்டிய டிரான்சிட்டில் இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அங்கே உடனே ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணாங்க. அப்போ இவர்கிட்ட மெடிக்கல் இன்சூரன்ஸ் இல்லாதனால அவங்க பையன் பல்லாயிரக்கணக்கான டாலர்ஸ் கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அவரோட வீடை வித்துட்டாரு. அவ்வளோ பெரிய மணியை அவங்க பே பண்ணியிருக்காங்க. அப்படின்னாலும் என்னதான் ஆப்ரேஷன்லாம் முடிஞ்ச பிறகு அவரை கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போனால், இல்லை போஸ்ட் ட்ரீட்மெண்ட்டும் நீங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய பில்லை போட்டு அவரை கவனித்து அனுப்புனாங்களாம். இப்போ வந்து அவங்க அப்பா நல்லா இருக்காரு, பையன் இப்போ கடனாளி ஆகிட்டான். முதலாவது அவ்வளவு பணம் அவங்களுக்கு இருந்திருக்கிறது ஆச்சரியம். அப்படியே இருந்திருந்தாலும், அவ்வளோ பெரிய வசதி இருந்தாலும் அதை அவங்க சேஃப் பண்ணியிருக்கலாமே. அதனால் இன்சூரன்ஸை வந்து குறைச்சி மதிப்பிடக்கூடாதுங்க. நான் வந்து பிஸ்னஸ் ஆஸ் மிஷன்னு சொல்லிட்டு இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு ஒரு பிளான் இன்ட்ரடியூஸ் பண்ணேங்க. நிறைய மெயின்லைன் சர்ச்சஸில், ஈவன் ஜெம்ஸோடைய மிஷனரிஸ்க்கு அதை சஜஸ்ட் பண்ணேன். அவங்க சர்வீஸில் இருக்கிற வரைக்கும் அப்படியே சமாளிச்சுக்கிறாங்க. ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஊழியர்கள் எல்லாம் திடீர்னு ஏதாவது ஒரு சர்ஜரியோ ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளமாக வரும்போது அவங்க திரும்ப போய் ஃபண்ட் ரைஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குது. அதனால் ஃப்யூச்சரில் ஃபண்ட் ரைஸ் பண்ணாமல், கடன் வாங்காமல் நீங்கள் இருக்கணும் என்றால், இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை சேவ் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஹெல்த்தில் இன்சூர் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுப்பதற்கு சரியான நேரம் எது தெரியுங்களா? இதையும் நான் ஒரு கவிதை மாதிரி சொல்லிடுறேன். உங்களுக்கு எப்போ பணம் தேவையில்லையோ அப்போ பேங்க்கெல்லாம் கூப்பிட்டு கடன் கொடுப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு சஃபிஷியன்சி இருக்கும், நீங்கள் கரெக்டாக ரீபே பண்ண முடியும். எப்போ உங்களுக்கு ஹெல்த் இருக்கோ அப்போ தான் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. ஹெல்த் இஷ்யூஸ் வந்ததுக்கப்புறம் அவன் என்ன முட்டாளங்களா? 10 லட்சம் ஆக வேண்டிய இடத்துல 10,000 கொடுத்துட்டு 50 லட்சம் கொடுக்கறதுக்கு பல ஆண்டுகளாய் நீங்கள் 10,000 கட்டி கொண்டே இருக்கும்போது யாரோ ஒருத்தருக்கு அது யூஸ் ஆகிருக்கும். நமக்கு ஒரு வேளை தேவைப்பட்டால், தேவைப்படாமலும் இருக்கலாம், ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறவங்க எல்லாம் இந்த காசு எனக்கு யூஸ் ஆகக்கூடாதுன்னு நினச்சி இன்வெஸ்ட் பண்ணணுங்க. அதை நினைக்கணும், அதை விசுவாசிக்கலாம், ஜெபிக்கலாம். ஆனால் தேவைப்பட்டால், ஒரு வேளை தேவைப்பட்டால் 10,000 ரூபாய் கொடுத்து உண்மையில 1 கோடி ரூபாய் வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தேவைப்பட்ட என்கிட்ட சொல்லுங்கள், நான் அப்படி கைட் பண்ணுறேன். நான் ஒரு சில கம்பெனிஸுக்கெல்லாம் மார்க்கெட்டிங் கன்சல்டண்ட்டாக இருக்கிறேன். நான் உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே பிரதர். ஆனால் நான் இதை சொல்லி நீங்கள் பேசலை, நீங்கள் பேசும்போது நான் இதை சொல்லிட்டேன்.
சரி, ஓகே. நான் இதில் ஒரு தெளிவாகணுன்றதுக்காக நான் பேசினேன். நீங்கள் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் டீல் பண்ணுறீங்கன்னு நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் உங்ககிட்ட இதை பேசலாம். Super. ஏன்னா வந்து நிறைய கிறிஸ்டியன்ஸ்குள்ளே ஒரு மித்து இப்படி ஓடிட்டுருக்கு, எனக்குள்ளேயும் கூட. இதில் என்ன ப்ராப்ளம்னாங்க, எல்லாம் ஃபார்மல் செக்டார்ஸில் இருக்காங்கல்ல, ம், இப்போ கம்பெனிஸில் ம், சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல், மற்ற இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருக்கும் அவங்களுடைய ஆர்கனைசேஷனை, கம்பெனிஸை இன்சூரன்ஸ் கொடுத்துட்றாங்க. ம், அப்புறம் கொஞ்சம் ஏழ்மை நிலைமையில் இருக்கிறவர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து ம், கவர்மெண்ட்டில் இன்சூரன்ஸ் வந்துடுது. இன்ஃபார்மல் செக்டார்ஸு, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்ஸு, ம், இவங்க தான் வந்து பிஸ்னஸில் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரியும் இருக்கும், ம். காசு பத்தாத மாதிரியும் இருக்கும், ஆமாம். காசு வர மாதிரியும் இருக்கும், கார் இருக்கிற மாதிரியும் இருக்கும், பெட்ரோல் போட முடியாத மாதிரியும் இருக்கும். இப்படி தடுமாறிட்டு இருக்கும்போது நாளைக்கு தேவைக்கு செக்கை பாஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பணம் வேணுமே, அதை விட்டுட்டு 25,000 ரூபாய் ஃபேமிலிக்கு நான் போய் இன்சூரன்ஸ் பண்ணணுமான்னு யோசிக்கிறாங்க. கடைசியில் ஒரு பிரச்சனை வரும்போது பல 25,000 ரூபாய்கள் அனுதினமும் செலவு பண்ணுறாங்க. ஐ நோ சம் பீப்புள். ஒருத்தரை ஒரு உதாரணம் சொல்கிறேங்க. ஒரு மார்வாடி என்ன பணம் செலவு பண்ணாலும் வட்டி கணக்கு போடுவார். இப்போ போய் ஒரு 1000 ரூபாய்க்கு சாப்பிட்டாருன்னா, இந்த 1000 ரூபாய் இருந்திருந்தால் 20 ரூபாய் சம்பாதிச்சிருக்குமே 2 ரூபா வட்டியில் அப்படி நினைக்கக்கூடிய ஆள். அவர் ஹெல்த் இன்சூரன்ஸு போட்டார் யாரோ சொல்லி. ஒருவேளை யாராவது ஃபோர்ஸ் பண்ணி போட்டிருப்பாரா இருக்கும். 3 வருஷம் ஹெல்த் இன்சூரன்ஸ் கட்டிட்டாரு. அவருக்கு எந்த பிரச்சனையுமே வரல. அவர் கணக்கு போட்டு 3 வருஷத்துக்கு 75,000 ரூபாய் கட்டிட்டோம் குடும்பத்துக்கு, யாருக்கும் யூஸே ஆகலைன்னு 4வது வருஷம் ரிமைண்டர் வர வர பே பண்ணாம விட்டாருங்க. 1 மந்த் கிரேஸ் பீரியட் இருக்குது. அதுலேயும் எல்லாம் கேட்டு பார்த்துருக்காங்க. அவர் வந்து கட்ட மாட்டேன்ட்டார். கரெக்டாக 1 மாதம் முடிஞ்சு ஃபியூ டேஸில் சும்மா ஏதோ வயிறு பிரச்சனைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. பல லட்சங்கள் பில் பேப்பரை சொல்லிட்டாங்க. ரொம்ப உஷாராக வேகமாக கூப்பிட்டு, சார் நான் என் ப்ரீமியம் மிஸ் பண்ணிட்டேன், மறந்துட்டேன், அதை கட்டிடுவா அப்படின்னு கேட்டிருக்காரு. நோ சார், யூ கேன் நாட் பேன்னு சொல்லிட்டாங்க. இவர் அங்கே கட்டின 75,000 போச்சு, கையில் இருந்த 10 லட்சமும் போச்சு. இந்த வருஷம் ஒரு 25,000 கட்டியிருந்தாருன்னா மொத்தமே 1 லட்சத்தில் 10 லட்சம் ரூபாய்க்கான மெடிக்கேஷனை அவர் அவைல் பண்ணியிருந்திருக்கலாம். அதனால் இன்சூரன்ஸை வந்து யாரும் வீண் செலவாய் நினைக்காதீங்க. இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டு சம்பாதிச்சிருவார் அப்படின்னு பயப்படாதீங்க. அவர் 1000 ரூபாய் சம்பாதிப்பார், உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு பெனிஃபிட் பண்ணி தருவார். அதனால் நீங்கள் எந்த இன்சூரன்ஸாக இருந்தாலும் நல்ல இன்சூரன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தெளிவில்லைங்க, எங்களுக்கு ஏதாவது வேணும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டாங்கன்னா பிஸ்னஸ் ஆஸ் மிஷன் ஆக நம்ம கைட் பண்ணலாம். அவர்களுக்கு விருப்பமான இன்சூரன்ஸில் போடுறதுக்கு சில ஆலோசனைகளை நாங்கள் சொல்லியிருக்கிறோங்க. ஸோ இது கூட வந்து டைம்லி மேட்டர்ஸில் டைம்லி நம்ம அந்த குறிப்பிட்ட ஏஜுக்குள்ளேயோ இல்லை குறிப்பிட்ட அந்த காலகட்டத்துக்குள்ளேயோ நம்ம ஆரோக்கியமாக இருக்கும் போதே இதை செஞ்சு வச்சுக்கணும்ல. ஆமாம், கண்டிப்பாங்க. நல்லா இருக்கும் போது போடலன்னா நிறைய கட்டுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க, ஆனால் இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்ருவாங்க. அப்படியே கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு 3 இயர்ஸுக்கு உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் என்ன பிரச்சனை, இப்போ ஒரு செக் பண்ணுறாங்க, ஒரு மெடிக்கல் டெஸ்ட் பண்ணுறாங்க, அதில் ஏதோ ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க, அது வந்த உடனே வேகமாக போய் இன்சூரன்ஸ் போடலாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க. இன்றைக்கி எல்லாம் எப்படி சிபில் ஸ்கோர் எடுக்கிறாங்களோ அது போல் எல்லா லேப்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, இன்சூரன்ஸ் எல்லாம் டைப் பண்ணிக்கிட்டே வராங்கங்க. இவங்க இங்கே போய் அவங்களுடைய ஆதார் கார்டு, அவங்களுடைய பேரை வச்சு ஒரு டெஸ்ட் எடுத்த உடனே அது எல்லா இடத்துலையும் ரிஃப்ளெக்ட் ஆகிடும், காமன் சர்வரில் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைக்கு 5 லட்சம் செலவாகுங்கிறதுக்காக இங்கே 50,000 கட்ட வராங்கங்கிறது அவங்க தெரிஞ்சு கொடுக்க மாட்டாங்க. இன்னொரு உதாரணம் சொல்கிறேங்க. ஒருத்தர் வந்து ஃபில்த்தி ரிச்சுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, வாயில் ஏதோ பிரச்சனைன்ட்டு இங்கே இருக்க சென்னை அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. செக் பண்ணியிருக்காங்க, கேன்சர் இருந்திருக்கு. எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாருன்னு இமேஜின் பண்ண முடியுமா எல்லாருக்கும் எனக்கு தெரியல. he spent about 50 lakhs rupeesங்க. And finally he was unable to spend that money and he moved to a different hospital and all the medication went in vainங்க. அன்எக்ஸ்பெக்டட் எமர்ஜென்சிக்காக தான் இன்சூரன்ஸு. வரும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து இன்சூரன்ஸுக்கு செட் ஆகாதுங்க. நான்லாம் சில சமயத்தில் கிரெடிட் கார்டில் கடன் வாங்கிலாம் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டியிருக்கிறேன். ஏன்னா ப்ரீமியம் கட்டுறதுக்கே கடன் வாங்குற நிலைமை இருந்தால் 10 லட்சம் 20 லட்சம் ரூபாய் ஒன்றா கட்டுறதுக்கு எங்கே போகிறது? அதனால் இன்சூரன்ஸை எப்படியாவது போடுறது எல்லாருக்கும் நல்லது. முக்கியமாக நான் சொன்ன இந்த செக்டார்ஸ், இன்ஃபார்மல் செக்டார்ஸ், ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், பிஸ்னஸ் பீப்புள் அண்ட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பாஸ்டர்ஸ்,
மினிஸ்டர்ஸ் ஆஃப் காட் அவங்களாம் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், மற்றுன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குங்க, மிஷனரிஸ் அப்ஹோல்டிங் ட்ரஸ்ட்டு நம்ம ஒன்று இருக்குங்க. அதில் நிறைய மிஷனரிஸ் மெம்பர்ஸாக இருக்காங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத போது 1 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க, ஏதாவது அவங்களுடைய இவென்ச்சுவாலிட்டியில் காசு கொடுக்குறாங்க. அதையும் வைத்து கொள்ளணும். ப்ளஸ்ஸு வருமானம் ஆஸ் லோ ஆஸ் 20,000 25,000 ரூபா மாதம் இருந்தால் கூட வருஷத்துக்கு 25,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க இன்சூர் பண்ணிக்கிறது அவர்களுக்கும் அவர்கள் குடும்பங்களுக்கும் நல்லது. பல நேரங்களில் அந்த குடும்ப தலைவர் தனக்கு கஷ்டம் வந்தால் கூட பொறுத்துக்குவார். குடும்பத்தில் இருக்கிற சின்ன பசங்களுக்கு மனைவிக்கு பிரச்சனை வரும்போது தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால் எப்பாடுபட்டாலும் இன்சூரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச இடங்களில் விசாரித்து போடுங்க. ஹெல்த் இன்சூரன்ஸில் ரொம்ப ப்ரீமியம் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் இருக்குது. தேவைப்பட்டால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம். தேங்க்யூ பிரதர். ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றி நல்லா சொன்னீங்க. இன்றைக்கி ஒரு சின்ன ஆப்ரேஷன் சொல்லி ஹாஸ்பிட்டல் போனாவே மினிமம் 1 லட்சம் ரூபா ஆயிடுது. அதனால் இன்சூரன்ஸை பற்றி ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கணும். ஆண்டவர் அவருடைய சாயலிலும் ரூபத்திலும் நம்ம உருவாக்கி இருக்கிறாருங்க. நம்ம ஒரு வெளியேறப்பட்டவர்கள். நம்ம மனசுக்குள்ளே நம்மையும் அறியாமல் நாம் வைத்திருக்கிற எண்ணம் என்ன தெரியுங்களா? என்னுடைய பைக்கு வெளியேறப்பட்டது, என்னுடைய கார் வெளியேறப்பட்டது, என்னுடைய வீடு வெளியேறப்பட்டது, அதை இன்சூர் பண்ணணும், எனக்கு அது தேவையில்லை அப்படின்னா நீங்களே உங்களுடைய வாழ்க்கையை மதிக்கவில்லை என்று சொல்லி அர்த்தம். அதனால் அப்படி யோசிக்கக்கூடாது. கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை வெளியேறப்பட்டது, அதை நீங்கள் விசேஷித்த முயற்சி எடுக்க வேண்டும். இந்த ப்ரோக்ராமோட சேர்த்து ஒரு ப்ரெசன்டேஷனும் வேணால் கூட நம்ம அப்லோட் பண்ணலாம். நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நம்ம போட்டிருக்கோம். தேவைப்படுகிறவர்கள் அவர்கள் அந்த முடிவை எடுத்துக்கொள்வதற்கு வசதியாக இருக்கும். ஓகே பிரதர். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ ஃபெலிக்ஸ். ஓகே பாய்.